ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூவிஸ் வாய்ஸ் ஓவர் தமிழ். இன்னைக்கு நம்ம சேனல்ல பல எமோஷன்ஸ் கலந்து நல்லா ஜில்லுன்னு ஒரு ஃப்ரூட் மிக்சர் மாதிரியான படத்தை தான் பார்க்க போறோம். அப்படி என்னதாண்டா படம், என்னதாண்டா கதைன்னு கேட்பீங்க. அதுக்காகவே கதையை ஷார்ட்டா சொல்லிடுறேன். அது என்னன்னா, பல வருஷமா பன் பட்டர் ஜாம் மாதிரியே பிரியாம கெட்டியா ஒட்டியே இருந்த இந்த புருஷ பொண்டாட்டி மேல எந்த காண்டாமிருகம் கண்ணு பட்டுச்சோ தெரில, சின்ன சின்ன சண்டையா ஆரம்பிச்சு அதுவே பெரிய சண்டையாகி புருஷங்காரன் பொண்டாட்டி அடிக்க, அதுக்கு பதிலுக்கு பொண்டாட்டி புருஷனை தூக்கி போட்டு மிதிக்க, இப்படியே போய் கடைசியா கோவில்ல அர்ச்சனையை போட்டு ஆரம்பிச்ச இவங்க காதல் நடுவுல பெரிய பிரச்சனையாகி கோர்ட்டு வாசல்ல போய் டைவர்ஸ் கேட்டு நிக்குது. சரி, டைவர்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கடைசியா ஒரு வாட்டி ரெண்டு பேரும் சேர்ந்து அவுட்டிங் போலாமேன்னு காரை எடுத்துக்கிட்டு பாட்டை போட்டுக்கிட்டு தலையை ஆட்டிக்கிட்டு ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள சும்மா ஒரு ட்ரெக்கிங் மாதிரி போறாங்க. அப்படி அந்த ஆளே இல்லாத காட்டுக்குள்ள போனோமா வந்தோமான்னு இல்லாம அங்கேயும் மண்டை உடையிற அளவுக்கு சண்டையை போட்டு நல்லா ஆழமான புதக்குழிக்குள்ள போய் புருஷனும் பொண்டாட்டி ரெண்டு பேருமே சேர்ந்து சிக்கிக்கிறாங்க. அவ்வளவுதான். இது வரைக்கும் எலியும் பூனையுமா இருந்தவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்னெல்லாம் பண்ணி அதுல இருந்து வெளியில வர ட்ரை பண்ணாங்க. இப்படி ஒரு சிச்சுவேஷன்லயாச்சும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிட்டாங்களா, இல்ல டைட்டானிக் படம் ரோஸ் மாதிரி ஜாக்கை குனிய வச்சு அவன் மேல ஏறி நீ செத்தா சாவுடான்னு ரோஸ் மட்டும் தப்பிச்சு போயிட்டாங்களான்னு நல்லா விறுவிறுப்பா பரபரப்பா சொன்ன கதை தான் இந்த குயிக் சாண்ட். இப்ப படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்லயே இந்த மிலிட்ரி மேனை தான் காட்டுறாங்க. ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள கையில கண்ணையும் வச்சுக்கிட்டு எதையோ பார்த்து பயந்து ஓடிட்டு இருப்பாரு. அப்ப ஏதோ ஒண்ணு இவர் பின்னாடியே ஃபாலோ பண்ற மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம இவர் அப்படி என்னத்தை தான் பார்த்து பயந்து ஓராருன்னு இன்ன வரைக்கும் தெரியல. அப்ப சடனா இன்னொரு கை இவர் கை மேலேயே கையை வைக்கும் பாருங்க. ஆர்மி ஆபீசரே அரண்டு போய் கத்திடுறாரு. அப்பதான் இவங்க ரெண்டு பேரும் யாருன்றதே டைரக்டர் சொல்லுவாப்ல. ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேரும் திருட்டு பசங்க. இவங்கள போய் ஆர்மி ஆபீசர்லாம் சொல்லி பில்டப் பண்ணிட்டேன் பாருங்க. ஆக்சுவலா இந்த ரெண்டு திருட்டு பசங்களும் இந்த ஆள் இல்லாத காட்டுக்குள்ள எதுக்காக வந்திருப்பாங்கன்னா, இந்த காட்டுக்குள்ள சுத்துற பல அரிய வகையான பாம்பை பிடிச்சி வெளியில பல டாலர்ஸுக்கு விற்கிறது தான் இவங்க பொழப்பே. அப்படி வந்த இடத்துல இந்த திருட்டுக்கோட்டு எதையோ பார்த்து பயந்து போய் இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த காட்டுக்குள்ள இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு திருப்பி தலை தெறிக்க ஓட ஆரம்பிக்கிறான். அப்படி ஓடுனவன் திடீர்னு பாதி வழியில நின்று எதையோ பயத்தோட பார்த்துட்டு நிக்க, இவன் இப்ப நிக்கிற இடத்துக்கு கீழே ஒரே சேரு சகதியா வேற இருக்கும். அப்படி இவன் காலில் ஏதோ ஒன்று வேற தட்டும் பாருங்க. அப்படி என்னடான்னு பார்த்தா அந்த சகதிக்குள்ளேயே பாதி உடம்பு கீழே மீதி உடம்பு மேலன்னு ஒரு எலும்பு கூட இருக்கும். அதெல்லாம் பத்தாதுன்னு இவனுக்கு பின்னாடியில இருந்து வேற ஏதோ ஒன்று வரும் பாருங்க. அதையும் பார்த்துட்டு இந்த திருட்டு கோட்டு பேனு கத்த அதோட கட் பண்ணி படத்தோட டைட்டில போட்டு படத்தை ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி இந்த திருட்டு கோட்டு என்னதான் ஆனான்றத படத்துக்கு நடுவுலயே சொல்லுவாங்க. இப்ப படத்தோட அடுத்த சீனே நம்ம ஹீரோவையும் ஹீரோயினியும் தான் காட்டுறாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேரும் அவங்க ஊர்ல இருந்து கிளம்பி ஜெர்மனிக்கு ஒரு சில்லறை வேலையா வந்திருப்பாங்க. அப்படி ஊரு விட்டு ஊர் வந்தவங்கள ஏர்போர்ட் வாசலுக்கு வந்து வாங்கன்னு சொல்லி வெல்கம் பண்றாரு. இவர் தான் நம்ம ஹீரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, பேரு மார்கோ. ஆக்சுவலா இவரோட பிசினஸுக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணதான் புருஷன் பொஞ்சாதி ரெண்டு பேரும் ஊர்ல இருந்து கிளம்பி வந்திருப்பாங்க. அப்ப நம்ம மார்கவும் நம்ம ஹீரோ கிட்ட, மச்சான் எனக்கு முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்கு, ரெண்டு பேருக்கும் மேல சூப்பரான ரூம் ஒன்று புக் பண்ணிருக்கேன், அங்க போய் ரெண்டு பேரும் ரெஸ்ட் எடுங்க, நான் உங்களை ஈவினிங் வந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. போறதுக்கு முன்னாடி, மச்சான் புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் பார்க்க சூர்யாவும் ஜோதிகாவும் மாதிரியே இருக்கீங்கடான்னு வேற சொல்லிட்டு போயிடுறாரு. அதை கேட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் மேல ரூமுக்கு வந்த உடனே ஹீரோயினி லபா திபான்னு கத்த ஆரம்பிச்சிடறா. என்னடான்னு கேட்டா, சிங்கிள் ரூம் சிங்கிள் பெட் தான் இருக்கு, உன் கூடலாம் என்னால ரூமை ஷேர் பண்ண முடியாது, பெட்டையும் ஷேர் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஒரே சண்டை. ஏமா அவன் உனக்கு புருஷன் தானம்மா, ஷேர் பண்ணா என்ன தப்புன்னு கேட்பீங்க. கரெக்டு தான். ஆனா ரெண்டு பேருக்கும் டெய்லி சண்டை வந்து மனக்கசப்பா இருக்கும். அந்த மனக்கசப்பு டைவர்ஸ்லயே கொண்டுட்டு போய் நிப்பாட்டி இன்னும் 2 மாசத்துல இவங்க ரெண்டு பேரும் முழுசா பிரிஞ்சிருவாங்க. அதனாலதான் நம்ம ஹீரோயினி ஹீரோவை பார்த்தாலே எரிஞ்சு விழுவாங்க. அடுத்து ஹீரோவோட ஃப்ரெண்டு மார்கோ இவங்க ரெண்டு பேத்துக்கிட்டையும் வந்து, மச்சான் வாடா நாளைக்கு பக்கத்துலயே இருக்க காட்டுக்குள்ள ட்ரெக்கிங் மாதிரி போயிட்டு வருவோம், ஜாலியா இருக்கும், அங்க கட்டெரும்புலாம் கலர் கலரா சுத்துதாண்டான்னு சும்மா நினைச்சுக்க சொல்ல, ஹீரோ என்னடானா, நம்ம ரெண்டு பேரும் வேணா போலாம் மச்சான், என் பொண்டாட்டி ஒரு பச்சை குழந்தடா, அவ அங்கெல்லாம் வரமாட்டான்னு சொல்ல, அவ்வளவுதான் நம்ம ஹீரோயினி காண்டாகி, யார பாத்துரா பச்சை குழந்தைன்னு சொன்ன, நாளைக்கு காலையில ஷார்ப்பா 6 மணிக்கு ட்ரெக்கிங் கிளம்புற, அதுல நானும் வரேன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பா. அதை பார்த்த மார்கோ ஷாக் ஆகி, என்ன மச்சான் உன் பொண்டாட்டி உன்னை வாடா போடான்லாம் சொல்றா, சூர்யா ஜோதிகா மாதிரி இருப்பீங்களாடான்னு கேட்க, அட சும்மா இருடா,
நீ வேற சூர்யா ஜோதிகா ராதிகா சரத்குமார்னு ஒன்னொன்னா சொல்லி கிளப்பி விட்டுட்டு இருக்க. அடுத்த மாசம் எங்க 2 பேருக்கும் டைவர்ஸே ஆக போதுறான்னு சொல்ல மார்கோ ஷாக் ஆயிடுறான். இப்ப அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் காலையில 2 பேரும் அழகா கிளம்பி ட்ரெக்கிங்லாம் ரெடி ஆயிட்டாங்க. அப்படியே கீழே ரிசப்ஷனுக்கு வந்து மார்கோக்கு கால் பண்ண சொன்னா, சாரி தலைவரே, மார்கோ அண்ணாத்த முக்கியமான ஒரு மீட்டிங் ஒன்று பேருக்கு, அவரால் இப்போ உங்க கூட வர முடியாதுன்னு சொல்ல இவங்களும் வேற வழியே இல்லாம முன்ன பின்ன தெரியாத அந்த காட்டுக்குள்ள 2 பேரும் மட்டுமே தனியா போயிடுறாங்க. இப்ப இவங்க 2 பேரும் கொஞ்ச தூரம் கார்லயே டிராவல் பண்ணி அந்த காட்டுக்கே வந்தாச்சு. சரி, இந்த சீனரிஸ் எல்லாம் பார்த்து நம்ம பொண்டாட்டி கொஞ்சம் சாந்தமான மனநிலைமையில தான் இருப்பா, ஏதாவது கொஞ்சம் பேசலாமேன்னு நம்ம ஹீரோவும் எதேதோ ட்ரை பண்றான். கடப்பாறைய முழுங்கின மாதிரி நல்லா வெறப்பா போயிட்டு இருப்பான் நம்ம ஹீரோயினி. அந்த காட்டுக்குள்ள நல்ல கடகடன்னு கட்டெரும்பு மாதிரி வேகமா நடந்ததுனாலயோ என்னமோ நம்ம ஹீரோயினிக்கு மட்டும் சீக்கிரமாவே கால் வலிக்க ஆரம்பிச்சிருது. சரின்னு அங்க இருந்த ஒரு பாறை மேல அப்படியே உட்காந்துடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ தண்ணி குடிக்கலாம்னு தலையை தூக்குவான் பாருங்க. இடியுடன் கொண்ட கனமழை இன்னும் அரை மணி நேரத்துல ஆந்திவேன்ற மாதிரி டப்பாங் டப்பாங்னு இடி இடிக்க ஆரம்பிச்சிருது. ஆகா சோளமுத்தா, முதல்ல இங்க இருந்து கிளம்புடான்னு சொல்லி அவன் பொண்டாட்டிய கிளம்ப சொன்னா அவன் இந்த காட்டை விட்டு வரமாட்டேங்கிறா. கேவலம் மலைக்காகலாம் இந்த சூனாப்பனா பயப்படணுமான்னு கேக்குறா. அப்பதான் நம்ம ஹீரோ நிலைமைய எடுத்து சொல்றான். ஏன்னா நம்ம ஹீரோக்கு நிறைய டைம் இந்த மாதிரி ட்ரெக்கிங் பண்ணி நிறையவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஒருவேளை இந்த ஆள் இல்லாத காட்டுக்குள்ள மலையில 2 பேரும் தனியா சிக்கணும்னா அதை விட மோசமான நிலைமை வேற எதுவுமே இல்ல. எம்மா தாயே, தயவு செஞ்சு கிளம்புமான்னு காலில் விழுந்து கதற சரின்னு அவளும் மனசு மாதிரி அந்த காட்டை விட்டு வெளியில வந்துடுறாங்க. அப்படி வெளியில வந்து பார்த்தா இவங்களுக்கு ஒரு பேரதிர்ச்சி. என்னடான்னு பார்த்தா ஒரு திருட்டு பயப்புல இவங்க கார் கண்ணாடியவே உடைச்சு உள்ள இருக்க ஐட்டத்தெல்லாம் ஆட்டைய போட பிளான் பண்ணிட்டு இருப்பான். அவ்வளவுதான். அதை பார்த்த ஹீரோயினி ரொம்பவுமே பயந்து போய் ஹீரோவோட கையை பிடிச்சி இழுத்து அங்கேயே பக்கத்திலே இருந்த ஒரு பாறைக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்ப ஹீரோயினி ஹீரோவை பார்த்து, இங்க பாரு ராசா, உன் திருவாயை கொஞ்ச நேரம் திறக்காம இருந்தாலே அவன் காரை திறக்க முடியாம தானா போயிடுவான், கொஞ்ச நேரம் கம்முன்னு இருன்னு சொன்னா, நாங்கெல்லாம் தானுசிய தண்ணி குடிக்க வச்சவனுங்க, அயன்மேனுக்கே அக்குள்ள ஒண்ணு வச்சவனுங்க, இப்ப பாரு அந்த திருட்டு பைய என்ன கதிக்கு ஆளாவறான்னு சொல்லிட்டு நல்லா கெத்தா போவான் பாருங்க. அந்த திருட்டு பையன் நடனா இவனை பார்த்த உடனே கன் எடுத்துறான். அவ்வளவுதான். நம்ம ஹீரோ பயந்து போய், திருடர் சார், நாங்களே கஷ்டப்படுற ஃபேமிலி, ப்ளீஸ் எங்களை விட்டுருங்களேன்னு கெஞ்ச, ஏண்டா உன்னை பார்த்தா மதர் தெரசாக்கு கூட கருணை வராது, யாரு கிட்ட கதை விடுற, ஒழுங்கா கையில இருக்க காசெல்லாம் குர்றான்னு சொல்லி மிரட்ட, இத ஒளிஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு இருந்த ஹீரோயினி, இந்தா உனக்கு தேவை காசு தானே, இதுல இருக்கு எடுத்துக்கன்னு சொல்லி பேக்கை தூக்கி போட அந்த திருட்டு பையன் பேக் எடுக்க குனியும் போது ஹீரோ அங்க இருந்த ஒரு கட்டையாலேயே அவன் மண்டையிலே அடிச்சுட்டு பயத்துல எந்த காட்டுக்குள்ள இருந்து வெளியில வந்தாங்களோ அந்த காட்டுக்குள்ளேயே திருப்பி போயிடுறானுங்க. விதி யாரை விட்டுச்சு, காட்டுக்குள்ளதான் கிளைமேக்ஸ்னு இருக்கு, அது யாரு என்ன பண்ண முடியும். அப்படியே அந்த காட்டுக்குள்ள கண்ணு மண்ணு தெரியாம ஓடுனவங்க ஹீரோயினிக்கு இருந்த மரண பயத்துல ஹீரோ பின்னாடி வரானா இல்லையானே தெரியாம அந்த காட்டுக்குள்ள இது பாட்டுக்கு ஒரு சைடு போயிட்டு இருக்கும். அப்புறமா தான் வழி தவறி காட்டுக்குள்ள வந்துட்டமேன்ற பயத்துல சுத்தி சுத்தி பார்த்துட்டே நடப்பாங்க பாருங்க. இந்த பக்கடின்னு ஒரு குழிக்குள்ள விழுந்துடுறாங்க. அதுவும் சாதாரண குழி இல்ல, புதக்குழி வேற. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோயினிய அந்த குழி உள்ளேயே இழுக்குது. அவளும் பயந்து போய் ஏ ஹஸ்பண்டுன்னு கதறா. நல்ல வேளை ஹஸ்பண்டு பக்கத்துல தான் இருந்திருப்பான் போல, டக்குன்னு வந்துட்டான். அந்த குழிக்குள்ள விழுந்த அவன் ஒய்ஃபை காப்பாத்த அவனும் என்னென்னமோ ட்ரை பண்றான். ஆனாலுமே ஹீரோயினிக்கு அந்த சேருக்குள்ள இருந்து அவளோட கையை கூட வெளியில எடுக்க முடியல. போதாத குறைக்கு நாங்கெல்லாம் சுனாமிலே ஸ்விம்மிங்க போடுவோம், சேர்ல போட மாட்டோமான்னு சொல்லி கையை காலை வச்சுக்கிட்டு சும்மானு இல்லாம உடம்ப ஆட்ட அவ்வளவுதான், சேரு அவளை அப்படியே உள்ள இழுத்துருது. உடம்புல முக்காவாசி உள்ள முழுகிட்டா. அதை பார்த்த ஹஸ்பண்டு வேற வழியே இல்லாம அவனும் உள்ளே குதிச்சுட்டான். அப்படி குதிச்சவன் அவன் ஒய்ஃபோட தலையை பிடிச்சி மெல்லமா மேலையும் தூக்கி விட்டுருவான். அப்பதான் நம்ம ஹீரோ ஒரு மேட்டரை சொல்லுவாரு. அது என்னன்னா, இந்த மாதிரி இருக்கிற எல்லா புதக்குழியுமே ஒண்ணு கிடையாது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி. இந்த புதக்குழி அடர்த்தி அதிகமா இருக்கு, அதனால நம்ம அசையாமையா இருந்தோம்னா கொஞ்ச நேரத்துக்கு நம்ம உள்ளே போகாம இருப்போம். அதனால ஒய்ஃபு கிட்ட கொஞ்ச நேரம் கையையும் காலையும் வச்சுக்கிட்டு சும்மானு இருன்னு சொல்ல ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் முறையா அவன் சொன்ன ஒரு விஷயத்துக்கு ஓகேன்னு சொல்லி அமைதியா இருப்பா. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு மார்கோவை காட்டுறாங்க. அவரு அந்த மீட்டிங்கு போயிட்டு ரிட்டர்னு இந்த ஹோட்டலுக்கே வந்திருப்பாரு. அப்பதான் அவரோட போனை எடுத்து செக் பண்ணி பாக்குறாரு. அப்ப நம்ம ஹீரோ காட்டுக்கு போறதுக்கு முன்னாடி, மச்சான் நானும் என் ஒய்ஃபும் அந்த காட்டுக்குள்ள தான் போயிருக்கோம், முடிஞ்சா என் லைஃப்ல வந்த இந்த ஒய்ஃப்ன்ற தொல்லைய காட்டுக்குள்ளேயே தொலைச்சிட்டு வந்துடுறேன், நீ சேஃபா இரு மச்சான்னு சொல்லி மெசேஜ் சென்ட் பண்ணிருப்பாரு. அதை கேட்ட மார்கவும் சிரிச்சுக்கிட்டே சரி காட்டுக்குள்ள தானே போயிருக்காங்க, ஈவினிங் வந்துருவாங்கன்னு சொல்லி அலட்டிக்காம ஃப்ரீயா விட்டுறாரு. இப்ப இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோயினிக்கு கையில ஏதோ ஒன்று தட்டுப்படுது. அவ கையும் காலையும் வச்சுக்கிட்டு சும்மானு இருக்காளான்னு பாத்தீங்களா, அதை அப்படியே வெளியில எடுக்க ட்ரை பண்றா. ஆனா அவளால முடியல. சரின்னு ஹஸ்பண்டும் உள்ள கையை விட்டு மேல தூக்க
தூக்கு ஐலஸா, நல்லா அழுத்தி தூக்கு ஐலஸான்னு சொல்லி தூக்கி பார்த்தா ஒரு எலும்பு கூடு கன்னோட வருது. அது வேற யாரும் இல்ல, படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு திருட்டு கோட்டு கன்னோட வருவான் இல்லையா, அவன் தான் இங்க சிக்கி சின்னாபின்னமா இருப்பான். அவ்வளவுதான். அதை பார்த்த ஹீரோயினி பயத்திலே அழுவ ஆரம்பிச்சிடுறா. எங்க கையை வச்சுக்கிட்டு சும்மானு இருந்தா தானே, மண்டை ஓட்ட தூக்குறேன், மந்திரவாதியை கூப்பிடுறேன்னு சொல்லி ஏதாவது ஒன்னை கிளப்பி விட்டுறா. ஹஸ்பண்டும் வேற வழி இல்லாம அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஆறுதல் சொல்ல அவளும் கொஞ்ச நேரத்துல அமைதியாகிறான். அப்ப அடுத்து அந்த திருட்டு கோட்டோட பாடியை உள்ள தள்ளி விட்டுட்டு அவன் கையிலே இருந்த கன்னை ஃபர்ஸ்ட் வெளியில எடுத்துக்கிறாங்க. அடுத்து அவன் கூடயே இருந்த பேக்கையும் வெளியில எடுத்து அதுல இவங்களுக்கு எதுவும் பொருள் யூஸ் ஆகுதான்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அவனும் சின்ன திருடனா இருப்பான் போல. லேடிஸ் பர்ஸ், சின்ன குழந்தைங்க வாட்டர் பாட்டில் எல்லாம் திருடி வச்சிருக்கான். நல்ல வேலை குழந்தைங்களோட பால் டப்பாவையாச்சும் விட்டு வச்சானே. அப்ப நல்ல வேலைக்கு ஒரு கத்தி ஒன்று வச்சிருந்திருப்பான் போல, அதையும் வெளியில எடுத்துக்கிறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ பிரெயினை யூஸ் பண்ணி இங்கேருந்து தப்பிச்சு போக ஒரு ஐடியாவை கண்டுபிடிக்கிறாரு. அது என்னன்னா, இந்த புதகுழியில இருந்து ஒரு 10 அடி தள்ளி ஒரு பாறை ஒன்று கண்ணுக்கு தெரியும். அப்ப இந்த பேகை கத்திய வச்சு நீல நீல பீஸா வெட்டி அதை கயிறா கட்டி அந்த பாறையில முடிச்சு போட்டு இழுப்போம்னு சொல்ல ஹீரோயினிக்கும் இந்த ஐடியா பிடிச்சு போய் அந்த பேகை கொஞ்சம் கொஞ்சமா வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே நீல நீல பீஸா வெட்டி எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து அதை ஒரு கயிறாவே செஞ்சுட்டாங்க. ஆஹா, பழைய விலை தேவா, பழைய விலை, இப்ப எரிடா அந்த கயிறுன்னு சொல்லிட்டு கயிறை எரிஞ்சா அந்த பாறைக்கு பக்கத்துல கூட போகல அந்த கயிறு. இன்னும் 3-4 அடி லென்த் தேவைப்படுது. ஆனா இதுக்கப்புறம் கிளிக்க இவங்க கிட்ட பேக் இல்லையே. அதை பார்த்துட்டு திருப்பியும் அழுமூஞ்சி ஹீரோயினி அழுவ ஆரம்பிச்சிடறா. அப்பதான் கரெக்டா நம்ம ஹீரோ அவங்க பாஸ்ட்ல நடந்த எல்லா நல்ல விஷயத்தையுமே ஒன்னொன்னா நம்ம ஹீரோயினி கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவரு முதல்ல நம்ம ஹீரோயினிய எங்க பார்த்தாரு, எப்படி அவங்க கிட்ட ப்ரொபோஸ் பண்ணாரு, என்னென்ன கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தாருன்னு சொல்ல அதெல்லாம் கேட்டு லைட்டா காம் டவுன் ஆன நம்ம ஹீரோயினி திருப்பி அழுவ ஆரம்பிக்குது. என்னடான்னு பார்த்தா கட்டெரும்பு கூட்டம் ஹீரோயினியோட முதுக பிடிச்சி கடிச்சுக்கிட்டு இருக்கும். புதகுழியில இருக்கும்போது தான் எல்லா சோதனையும் வருதுடான்னு சொல்லி கையை வச்சு தட்டி விட பாக்குறாங்க. கை எட்டல பாவம். ஐயோ ஏதாவது பண்ணுடா ஹஸ்பண்ட்னு சொல்ல அவரும் குடிக்க வச்சிருந்த ஆல்கஹாலை எடுத்து இதை முதுகுல ஊத்திக்கன்னு சொல்ல ஹீரோயினியும் வேக வேகமா வாங்கி ஊத்திக்கிறாங்க. நல்ல வேலை கட்டெரும்பு காணாம போயிருது. ஆனா அடுத்த பிரச்சனை வந்துருது. அது என்னன்னா, நம்ம ஹீரோ குடிக்கு அடிமையானனாலதான் 2 பேருக்குமே சண்டை டெய்லி வந்து அந்த சண்டை டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்கும். அதை நீ கொஞ்சம் கூட மாத்திக்காம என் கூட வரும்போதே இந்த கருமத்தை கையில எடுத்துட்டு வரியான்னு கேட்க, ஐயோ அதை கருமம்னு சொல்லாத, நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன், ஆனாலும் என்னால அதை விட முடியலன்னு சொல்லி நம்ம ஹீரோ குற்ற உணர்ச்சியிலே அழுவ, அட போடா குடிகார கம்நாட்டின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினியும் காம் டவுன் ஆயிடுறாங்க. அப்பதான் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க முன்னாடியே எடுத்து வச்ச அந்த கண்ணையே பாக்குறாங்க. ஏன்னா அதுலயும் ஒரு ரோப் இருக்கும்ல, சரி அதையும் வெட்டி அதை கைத்துல கட்டி 2 பேரும் சேர்ந்து இழுப்போம்னு சொல்லி அதை வெட்ட ஆரம்பிக்கும் போது நம்ம ஹீரோவுக்கு பின்னாடியில இருந்து ஒரு மலைப்பாம்பு சரசரன்னு இவங்களை நோக்கி வருது. இது ஏன்டா இந்நேரத்துக்கு இங்க வருதுன்னு பார்த்தா இவங்களுக்கு பக்கத்துல தான் அந்த மலைப்பாம்போட முட்டை ஒன்று இருக்கும். அதை இவங்க கிட்ட இருந்து பாதுகாக்க தான் வருது போல. அப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோயினி கிட்ட சொல்லி அது என் பக்கத்துல வந்த உடனே அதை துப்பாக்கியால சுற்றுன்னு சொல்ல அந்த பாம்பு என்னடானா அது நம்ம ஹீரோவோட பக்கத்திலே வந்து இவ சுடுறதுக்கு முன்னாடி ஹீரோவோட கையிலேயே ஒரு போடு போட்டுருது. அதுக்கப்புறமா தான் நம்ம ஹீரோயினி அதை சுடுவா. அப்படி துப்பாக்கியால அடிப்பட்ட பாம்பு இவங்களை விட்டுட்டு திரும்பியே போயிடுது. அப்ப அவ்வளவு நேரம் பாசிட்டிவா பேசிக்கிட்டு இருந்த மனுஷன் அந்த பாம்பு கிட்ட கடி வாங்கினதுக்கு அப்புறம் அவ்வளவுதான் போச்சு, பாம்பு விஷம் என் உடம்பு முழுக்க பரவி என் கதி அதோ கதி தான் அப்படி இப்படின்னு புலம்ப ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோயினியும் டென்ஷன் ஆகாத அமைதியா இருன்னு சொல்ல அதுக்கு நம்ம ஹீரோவும் உனக்கு என்னமா, உன்னைய தம்மா துண்டு எறும்பு தான் கடிச்சிச்சு, நீ டென்ஷன் ஆகாம இருப்ப, என்னை எத்தோ தண்டி பாம்பு கடிச்சிருக்கு, நான் எப்படி டென்ஷன் ஆகாம இருக்கிறது, பரவாயில்ல எப்படியும் அடுத்த மாசம் தான் 2 பேரும் டைவர்ஸ் வாங்கிட்டு பிரியலாம்னு இருந்தோம், உன்னோட நல்ல நேரம் போல 1 மாசம் முன்னாடியே நம்ம 2 பேரும் பிரியறோம்னு சொல்லி அதையும் இதையும் சொல்லி புலம்ப அப்ப அப்படியே நம்ம ஹீரோயினி நம்ம ஹீரோவோட கழுத்தை பாக்குறாங்க. பார்த்தா அவரு மூளைக்கு போற ரத்தம் எல்லாம் பாம்போட விஷத்தால அப்படியே உறைஞ்சு நிக்குது. இப்படியே விட்டா கொஞ்ச நேரத்திலேயே மாப்பிள்ள மர்கையா தான். அப்பதான் நமக்கு ஒரு விஷயத்தையே சொல்றாங்க. அது என்னன்னா, இவங்க 2 பேருமே டாக்டர்ஸ் தான். அதனால ஹீரோயினி நைஃபை லைட்டர்ல காட்டி அதை கொஞ்சம் கொஞ்சமா சூடாக்கி அந்த ரத்தம் பிளாக் ஆன இடத்துலயே ஒரு கிளியை கிழிச்சு அந்த ஜெல்லி மாதிரி உறைஞ்சு போன ரத்தத்தை வெளியிலே எடுத்துடுறாங்க. ஆனா இப்ப நம்ம ஹீரோவுக்கு நல்ல ரத்தமும் சேர்ந்து வெளியில போயிட்டு இருக்கு. ப்ளீடிங் நிக்கவே இல்லை. அதுக்காக ஹீரோயினி திருப்பியும் கத்தியை ஹீட் பண்ணி அந்த வெட்டப்பட்ட நரம்புக்கு மேலேயே சூடு வைக்க அந்த நரம்புல புண்ணு மாதிரி ஃபார்ம் ஆகி ப்ளீட் ஆன ரத்தமும் ஸ்டாப் ஆயிடுது. ஆப்ரேஷனு சக்சஸ். ஆனா இதுல என்ன மெடிக்கல் மிராக்கல்னா, இந்த ஆப்ரேஷன் முடிஞ்ச உடனே ஹஸ்பண்ட் தான் மயக்கம் போடணும். ஆனா ஆப்ரேஷன் பண்ண டாக்டர் மயக்கம் போட்டுருவாங்க பாவம். அப்ப அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே மயக்கத்துல இருந்து கண்ணை முழிக்க பார்த்தா நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா மயங்கிட்டு இருப்பாரு. ஏன்னா அந்த கிளாட்டான ரத்தத்தை மட்டும்தான் வெளியில எடுத்தாங்க. ஆனா உள்ள போன விஷத்தை முறிக்கல இல்லையா.
இல்லையா, அதனால நம்ம ஹீரோவுக்கு கண்ணெல்லாம் மேலே சொருகுது. இப்போ நம்ம ஹீரோயினிக்கு டைம் வேற இல்லை. இங்க இருந்து சீக்கிரமா தப்பிக்க ஏதாவது யோசின்னு அவங்களுக்குள்ளேயே பேசிக்க ஒரு வழியா ஒரு ஐடியாவை கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த கயிறை வச்சு அங்க இருக்க பாறையை பிடிக்க ஒரு 4 அடி தான் பத்தலை இல்லையா, அதனால அந்த மலைப்பாம்பை கொண்டு அதை கயிறுல கட்டி அந்த பாறையை பிடிச்சிடலாம்னு பிளானை போட்டு, இந்த பிளான் ஓகேவா ஹஸ்பண்ட்னு அந்த ஆளுகிட்ட கேட்டா, அந்த ஆள் ஆல்ரெடி மயங்கி 1/2 மணி நேரம் ஆச்சு, சரியா போச்சு போன்னு சொல்லி கொஞ்சம் தூரத்திலேயே தூங்கிக்கிட்டு இருந்த அந்த மலைப்பாம்பு மேல கண்ட பொருள் எல்லாம் அது மேல தூக்கி போட்டு அதை உசுப்பி விட அது திருப்பியும் இப்ப இவங்களை நோக்கி வர ஆரம்பிச்சிருச்சு. அப்பாடா, விடுதலைக்கான வழி பக்கத்திலே வந்துருச்சுடான்னு பார்த்தா அங்கதான் மரணமான ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்கு. அது என்னன்னா, அந்த பாம்பு இப்ப ஹீரோயினிக்கு பின்னாடி வருது. பின்னாடி வந்தா ஹீரோயினி எப்படி பாம்பை கொல்றது? பாம்பு தானே ஹீரோயினியை கொல்லும். ஐயோ, இது என்னடா புது ட்விஸ்ட்னு பார்த்தா ஹீரோயினி டாக்டர் இல்லையா, அப்ப கண்டிப்பா புத்திசாலியா தான் இருப்பாங்க. அதனால அந்த புத்தியை பயன்படுத்தி கையில வச்சிருந்த கத்திய கண்ணாடியா பயன்படுத்தி பின்னாடி வழியா பாம்பை பார்த்து ஒரே சுடு பார்த்தா பதட்டத்துல பாம்புக்கு பக்கத்துல சுட்டுட்டாங்க. அவ்வளவுதான், அந்த துப்பாக்கியில இருந்த ஒரு குண்டும் இப்ப காலி. ஏண்டா எனக்கே வாடா ஸ்கெட்ச போடுறீங்கன்னு சொல்லி அந்த பாம்பு இவங்க பக்கத்திலே வந்து அடுத்து ஹீரோயினி கையவே கடிச்சிருது. கடிச்ச வரைக்கும் போதாதுன்னு சொல்லி ஹீரோயினியோட உடம்ப வளைச்சு நல்லா டைட்டா சுத்துது. கடைசியா சுத்தி முடிச்சு பாம்போட மூஞ்ச ஹீரோயினியோட மூஞ்சுக்கு நேரா கொண்டுட்டு வரும் பாருங்க. அப்ப நம்ம ஹீரோயினி அப்படியே சஜக்குன்னு பாம்போட மூஞ்ச பிடிச்சிடுறாங்க. அப்ப அவ்வளவு நேரம் மயக்கத்துல இருந்த ஹஸ்பண்ட் டக்குன்னு கண்ணை முழிச்சு பாம்பை கத்தியால ஒரே குத்து, அத சாவியும் அடிச்சுட்டு நீ இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடுன்னு சொல்லிட்டு திருப்பி மயங்கிடுறாரு. நம்ம ஹீரோயினியும் வேகமா பாம்போட தலையிலேயே ஓட்டைய போட்டு அந்த கயிறுல கோத்து அந்த பாறையிலேயே 6-7 டைம் தூக்கி எறிய 8ஆம் நம்பர் தான் அவங்களுக்கு லக்கி நம்பர் போல. 8வது டைம் அந்த கயிறு அந்த பாறையில லாக் ஆயிடுது. அவ்வளோதான், அதை பிடிச்சி நம்ம ஹீரோயினி அந்த புதக்குழிலேருந்து மெல்லமாக வெளியில் வர, முழுசாக வெளியில் வந்ததுக்கு அப்புறம் கையை கூட ஹஸ்பண்டுன்னு சொல்லி கத்துனா மாப்பிள்ள மர்கே ஆயிட்டார் போல. பேச்சு முச்சையும் காணோம், உடம்புல எந்த அசைவையும் காணோம். சரி, இந்த காட்டுக்கு வெளியிலயாச்சும் போய் உதவிக்கு ஆளை கூட்டிட்டு வருவோமேனு அரை மயக்கத்திலேயே காட்டுக்குள்ள நடந்து போறாங்க. ஏன்னா அந்த பாம்பு இவங்களையும் தான் கிடைச்சிருக்கும் இல்லையா, அதனால தான் அப்படியே கொஞ்சமா தள்ளாடி நடந்து வெளியில வந்து மெயின் ரோட்லேயே விழுவாங்க பாருங்க. இவங்களோட ஃப்ரெண்டுக்காரன் அந்த மார்கோ பையன் காட்டுக்கு போனவங்கள எங்கடா என்ன ஆளையே காணமேன்னு ஆம்புலன்ஸ் ஃபயர் இன்ஜின்னு இருக்கிற எல்லாத்தையுமே சரியான நேரத்துக்கு கூட்டிட்டு வந்துருவான். அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயினிக்கு விஷத்தை முறிக்கிற ஊசியை போட்டு ட்ரீட்மெண்ட் பார்க்க கொஞ்சமா அவங்க முழுசா குணமாயிடுறாங்க. அடுத்து நம்ம ஹஸ்பண்ட் மாப்பிளைய ஸ்ட்ரெச்சர்லயே தூக்கி போட்டு கொண்டுட்டு வருவாங்க. அவனுக்கு அப்படி என்னதான் ஆச்சுன்னு ஹீரோயினி பயத்தோட பார்த்தா அந்த ஸ்ட்ரக்சர்ல இருந்து தலையை தூக்கி நம்ம ஹீரோயினியை பார்த்து ஒரு சிரிப்பொன்னு சிரிப்பாரு பாருங்க. அப்பாடா, இப்பதான்டா உயிரே வந்துச்சுன்னு சொல்லி ஹீரோயினி ஹீரோவோட கண்ணத்தை கில்ல இதோட இந்த படமும் முடியுது. எனக்காக இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்தவங்க எல்லாருக்குமே என் நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன். இதே மாதிரி பல படங்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்திலே இருக்க பெல் ஐக்கானை ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் எதுவும் குறை எதுவும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே ஒரு லைக் போட்டுட்டு போங்க. நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ண மாதிரியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுட்டு போங்க. தேங்க்யூ, டாடா, பை பாய்.